கோர்ட்டு போகலான்னு நினைக்கிறேன். கோர்ட்டு போனால் உனக்கு நீதி ரொம்ப லேட்டாக கிடைக்கும். ஒருவேளை சுப்ரீம் கோர்ட்டு வரதையும் போகணும். இன்றைய என் மனைவி சொன்னால், சகோதரனை பகைக்கிறவன் அந்தி கிறிஸ்துக்குரியவன். ஒரு சகோதரனை பகைக்கக்கூடாது. ஆனால் இங்கே பகை வந்திருக்கிறது. சொத்து பங்கிடுவதில் பகை. மெயின் ப்ராப்பர்ட்டியாக வச்சுக்கிட்டு கொஞ்சம் ஒரு காட்டு பகுதியில் மலையடி வாரத்தில் ஒன்றுக்கும் பிரயோஜனப்பட பன்றிகளை வந்து மேயக்கூடிய இடத்த எனக்கு ஒதுக்கி தரேன்னு சொல்லியிருக்கிறான். வேறு ஊழியக்காரன் என்ன பண்ணியிருப்பான்? கோர்ட்டுக்கு டைரக்ஷன் போட்டிருப்பான். நான் சொன்னேன், எதை கொடுக்கிறானோ அதை நீ பெற்றுக்கொள். அதான் அவனுடைய ஆசீர்வாதம். எதை கொடுக்கிறாயோ, எதை உனக்கு கிடைக்கிறதோ அது உனக்கு ஆசீர்வாதம். அதை நீ பெற்றுக்கொள். பகையை வளர்த்துறாத. அப்படியே டாக்குமெண்ட் பண்ணிருந்தாச்சு. டாக்குமெண்ட் பண்ணிட்டான். ஒரு சும்மா கையை தட்டுங்க. சில ஆட்கள் கேட்பாங்க, கீழ்ப்படிவாங்க. ஆனால் அவன் பொண்டாட்டிக்கு என் மேலே பகை. இந்த ஊழியக்காரனை வித்து அதெல்லாம் பண்ணிட்டீங்களே. அப்போ அவர் சொல்லுவார், அவர் சொன்னால் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும். அவர் சொன்னால் ஒரு அர்த்தம் இருக்கும். பாக உடம்படியை பண்ணி அதை கொஞ்சம் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் தான் பிரச்சனை. சினிமா பார்த்த மாதிரி தான் இருக்கும் நம்ம ஊழியம். காலங்கள் கடந்தது. 3-4 ஆண்டு காலம் என்னை அவர்கள் தொடர்பு கொள்ளவில்லை. திடீர்னு பார்த்தாச்சுன்னா அந்த கொடுக்கப்பட்ட பகுதியில் கற்கள் நிறைய இருந்திருக்கிறது. கற்கள் அதில் நல்ல துட்டவனு கிடைத்து விட்டது. உற்சாகமாக கையை தட்டுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ அவனை விட இவன் பணக்காரன் ஆகிட்டான். இதான் ஆண்டவர் உயர்த்துகிறது. எண்ணி பார்க்கல, எண்ண முடியாத ஒரு அதிசயத்தை கர்த்தராகிய தேவன் செய்வார். நம்ம எங்கே விட்டு கொடுக்கிறோமோ, எங்கே இழக்கிறோமோ, அது இழப்பல்ல, அது படிக்கட்டுகள், உயரக்கூடிய படிக்கட்டுகள். உற்சாகமாக கையை தட்டலாம். ஹல்லேலூயா. தேங்காய் பட்டணம், அது வெறும் தேங்காய் பட்டணம் தான். அந்த காலத்தில் நான் கால் மிதிக்கிற வேலை, துறைமுகம் அந்த பகுதியில் வரும்னு அப்போவே தான் சொன்னேன். தீர்க்கதரிசனம் நான் தான் சொன்னேன். எல்லாம் வந்த பிறகு தான் சொல்லுவாங்க. வர்றதுக்கு முன்னாடி நான் சொன்னேன். பற்பல ஆண்டுகளுக்கு பிறகு அந்த சப்ஜெக்ட் வருது. தீர்மானங்கள் வருது, அரசியல் சர்ச்சை வருது, எல்லாம் வருது. அதுக்கு முன்னாடி ஒரு சகோதரிகிட்ட நான் சொல்லுகிறேன். அவங்களுக்கு 56 சென்ட் நிலம் உண்டு. 56 சென்ட் நிலம் இணையம். இந்த 56 சென்ட் நிலத்தையும் விற்று கடன் அடைக்கிறது முயற்சி பண்ணுறாங்க. அப்போ தான் சொல்கிறேன், இந்த நிலத்தை விற்கக்கூடாது, நான் தடை பண்ணுகிறேன். இல்லை, விற்றா தான் கடன் அடைக்க முடியும்னு நான் அவங்க சொல்கிறேன். வேறு எனக்கு வழி கிடையாது. விற்றா தான் கடன் அடைக்க முடியும். புருஷனுடைய சாவுக்கு நிறைய செலவாச்சு, மருத்துவக்கு நிறைய செலவாச்சு. இனி பிள்ளைகளை படிக்க வைக்கணும். இதை தவிர வேறு மார்க்கமே கிடையாது. நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், இதே வசனம் தான் கொடுக்குறாரு. பெரிய அதிசயத்தை அவர் செய்வார். வேணும்னா ஒரு துறைமுகத்தையே இங்கே கொண்டு வந்து இந்த நிலத்தை விலையை நல்லா ஏற்றிடுவார்னு சொன்னேன். காமெடி மாதிரி தான் சொன்னேன். அவங்க நம்பலை. ஏற்றுக்கொள்கிறவன் தானே விசுவாசி, ஏற்றுக்கொள்ளாதவன் அவிசுவாசி. அவங்க என்ன பண்ணாங்க, 27 சென்டத்தை விற்றுட்டாங்க. முதல் கட்டம் 27 சென்டத்தை விற்று தற்காலிக கடன் அடைத்தார்கள். பிற்காலங்களில் அந்த துறைமுக பிரச்சனைகள் அங்கே வர ஆரம்பித்து விட்டது. இப்பொழுது அந்த மீதி கடந்த சொத்து இவள் விற்றதை விட 7 மடங்கு அதிகமாய் கரையம் செய்து முடித்தாள். உற்சாகமாக கையை தட்டுங்க. மொத்த நிலம் இருந்தால் ஒரு கோடீஸ்வரி. உற்சாகமாக கையை தட்டலாம். ஹல்லேலூயா. இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். மரண பரியம் நடத்திடுவார். இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். எத்தனையோ இடர் சேர்ந்தாலோ அத்தனையோ தாங்க பலன் தருவார். அந்தி சந்தி மதியான வேளையிலும் நான் முந்தி வந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன். கோலியாத்து கொக்கரித்து நின்றாலும், சாரிவாத்து வேதாவை போல் தத்தளித்தாலும்,
கோலியாத்து கொக்கரித்து நின்றாலும் தாரி வாத்து வேதவை போல் தத்தளித்தாலும் ஜெயம் தரும் தேவனுண்டு பாயம் நீக்கி பாதுகாப்பார் அந்தி சந்தி மதியான வேளையிலும் நான் ஒரு மனிதனுக்கு பிரச்சனைகள் 8 பக்கம் வரும். எல்லா பக்கமும் மந்திரமும் வரும், எல்லா பக்கமும் வேதனையும் வரும். கர்த்தருடைய பிள்ளைகளை வீதமாக தான் அவர் சோதிப்பார், சோதித்து அறிவார் நிலை நிற்கிறியா இல்லையா. இந்த பாடுகளும் வேதனைகளும் ஓத்திரங்களும் வருங்கும்போது நம்ம மாமிசத்தில் நின்று கலங்குறத அதிகமாக பார்க்குறோம். அப்படி கலங்கின ஒரு வாத்தியாருக்கு ஒரு வீட்டுக்கு என்னை அழைத்து சென்றார்கள். அவருடைய மனைவிக்கு சுமார் 40க்கு மேற்பட்ட வியாதி உண்டு. 40க்கு மட்ட வியாதியையும் விடுதலை கொடுத்த பிறகு தான் கேமராவில் சாட்சி சொல்கிறாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி அன்றைக்கி சாட்சி எடுப்போம், வாடகை கேமரா எடுத்து போய் எடுப்போம். ஆனால் டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு டிவி கிடையாது. ஆனால் அந்த செய்தியை இது வரைக்கும் டெலிகாஸ்ட் பண்ணவும் கிடையாது. அவர் எதுக்கு கூப்பிட்டு போகிறாருன்னா, ஏகப்பட்ட கடன். நிறைய பேருக்கு இந்தியாவில் எல்லோரும் கடன் தான். நான் நிறைய பேருக்கு உலகப்புற ஆறுதல் சொல்லுவேன். மோடி ஒரு கடன்காரர், இந்த டெல்லி அரசும் கடன் வாங்குது, தமிழக அரசும் கடன் வாங்குது. பிறக்கும்போது பிள்ளையும் கடனாளி தான் பிறகு. ஏன் உன் கடனை குறித்து கலங்குற? கர்த்தருடைய கடனை குறித்து முதல்ல கலங்குங்கன்னு சொல்லுவேன். கர்த்தருடைய கடன் அடைத்தால் உங்கள் கடனை கர்த்தர் அடைப்பார். இது மெய்யான சத்தியம். நான் அங்கே சொல்லுகிறேன், நான் என் மனைவியும் சொல்லுகிறோம். அங்கே சொல்லும்போது அவர் சொல்லுவது, அந்த வீடை விற்க வேண்டும். 7 லட்சம் ரூபா வச்சுருக்காங்க, டெரஸ் கட்டுறோம், 7 lakhs கொடுக்கலான்னு இருக்கிறேன். பண்ணுங்க பிரதர், சொத்துவங்கிறது என்ன கூப்பிடுங்க பிரதர், சொத்துவங்கிறது என்ன கூப்பிடுங்க, பில்டிங் கட்டுறது கூப்பிடுங்க, விற்கிறது மட்டும் கூப்பிடாதீங்க. அப்படி விற்கிறதுக்கு ஆண்டவர் சொன்னால் நான் சொல்லுவேன், அப்போ செய்யலாம். இல்லை பிடிச்சி நிற்க முடியல, கொடுத்தாகணும். அப்போ தான் அவர் அந்த வீடை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிலாம் வச்சுருந்துருக்காரு விற்கிறதுக்காக. 7 lakhs நடக்காதுன்னு ஒரே வார்த்தை, நடக்காது. ஏன் பிரதர் எப்படி சொல்கிறீங்க? அவனை எங்கே போவேன் கடன் அடிக்கிறதுக்கு? பாத்தியாரை நம்பி கடன் யாராவது கொடுப்பாங்களா? அவங்க பட்ஜெட் ஊழியம், அவங்களுக்கு இவ்வளோ சம்பளம் தான் இருக்குன்னு தெரியும். அதை வச்சு என்ன கடத்தை அடைக்க போகிறாங்க? அவங்க வாங்குகிற காசுக்கு வட்டி தான் கட்ட முடியும், வீட்டுக்கு சாப்பாடு தான் போடும். ஏன்னா பிற துறையில் வேலை பார்த்தா லஞ்சமாகியாவது பெருகிடலாம். இந்த ஆசிரியர் துறையில் போனால் பெருகவே முடியாது, சம்பளத்தோடு நிற்க முடியும். நான் சொன்னேன் நடக்காதுன்னு. அவருக்கு முகமெல்லாம் மாறிவிட்டது. அப்போ தான் சொன்னேன், 21 லட்சம் ரூபா என்னைக்கு வருதோ அன்னைக்கு விற்றுருங்க. இல்லை பிறகு நான் அட்வான்ஸ் வாங்கிட்டேன் பிரதர். என் குடும்பத்தில் உள்ள ஒருத்தி தான் அதை வாங்குகிறான். பிறகு நடக்காதுன்னு நான் சொன்ன பிறகு, அதை கர்த்தருடைய வார்த்தை இது, நான் சொன்ன பிறகு என்ன பிரதர் நீங்கள் சும்மா கொடுத்தோட வாங்க மாட்டாளாவா? ஐயோ சொந்தக்கார பொண்ணு பிரதர், பிரதர் வாங்க மாட்டா, அவ்வளோதான். இதுதான் தீர்க்க தரிசனம். ஒரு வீட்டில் போய் நின்று தீர்க்க தரிசனம் உரைக்கிறது இந்த ஊழியம். அதுவும் கடற்கரை பகுதியில். வாங்க மாட்டானா வாங்க மாட்டான். அது அட்வான்ஸ் வாங்கிச்சு 3 மாதத்தில் டாக்குமெண்ட்டு பார்ப்போம், வெயிட் அண்ட் சி. 3 மாதம் 2.5 மாதம் ஆகும்போது அவளுக்கு திடீர்னு வெளிநாட்டிலேருந்து விசா அனுப்பி கொடுத்தாரு ஆண்டவர். அவள் போயிட்டா. எனக்கு வீடு 2வது வாங்கலாம், நான் வெளிநாட்டு போகலன்ட்டு போயிட்டா. இப்போ நீங்கள் சொன்னது சரியாக போச்சு, வீடு வேண்டாம் இல்லட்ட வெளிநாட்டுக்கே போயிட்டாவா. இனி என்ன பண்ணுறது? இனி 21 லட்சம் ரூபா எப்போ கிடைக்குமோ அப்போ வாங்குங்கன்னு உற்சாம கையை தட்டுங்க. அதான் கர்த்தர் உங்களை உருவாக்குவதிலையும் பழகி பெருக்குவதிலையும் என்னை அவர் பயன்படுத்துவார். அப்புறமா இன்னொரு நாகூரில் ஒரு கன்வென்ஷன் கிரவுண்டு தெரியும் உங்களுக்கு, ஸ்காட் கிறிஸ்டியன் காலேஜ் அல்ல, அந்த கிரவுண்டு பேர் என்ன? பெரிய பெரிய ஊழியங்கள் நடக்கும், கார்மல்
பெரிய கன்வென்ஷன் நடக்கும் நார்களுக்கு பின்னாடி. ஐஸ் அந்த கிரவுண்டோட சேர்த்து ஒரு நிலம், ஒரு முள்காடு நிலம், பாம்பு பிடிச்சி கிடக்கும், பாம்பு கிடக்கும். இந்த நிலத்தையும் விற்கணும் பிரதர்னு சொல்லி என்ன கூப்பிட்டு போனார். இப்போ அடையாள சாட்சி, இந்த நிலத்தை விற்கணும். கர்த்தர் சொன்னார் 3 மாடி கட்டு, கட்டிடத்தை கட்டு. ஆமென் சொல்லி கையை தட்டுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு அந்த கிரவுண்டில் எதுன்னு பாருங்கள், பேக்கில் இருக்கிற அந்த கட்டடம் என்னுடைய தீர்க்க தரிசனத்தின் மொத்தம் உருவான பில்டிங். உற்சாம கையை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவரால் கூடாத காரியம். நீங்கள் இருக்கிற இடத்த பிடிச்சி வச்சுடுங்க, விற்க தீர்மானிக்காதீங்க. அது அந்த கிறிஸ்துனுடைய வேலை. அல்லேலூயா. எப்படியா கடன் அடைச்சு அதிசயம் அவர் செய்யட்டும், அவர் வாய்ப்பு கொடுங்க அவருக்கு. அவர் இன்றைக்கி என்ன சொன்னார்? எண்ண முடியாத, எண்ணி பார்க்க முடியாத, இன்னைக்கு உனக்கு அறிவுக்கு எட்டாத பெரிய காரியத்தை செய்வேன்னு. அப்போ ஏன் இருக்கிற இடத்த விற்கணும்? அவர் விற்க சொன்னாவே இல்லைங்க. இப்போ 7 லட்சத்துக்கு விற்க முடியாது, விற்றா 21 லட்சத்துக்கு வில்லு. 7 லட்சத்துக்கு அட்வான்ஸ் வாங்கிட்டேன், வாங்க முடியாது, விற்க முடியாது, அவ்வளோதான். வாங்குறவளை கொண்டு வெளிநாட்டில் கொண்டு வச்சார். இப்போ நாக்கை வலிச்சுட்டு சும்மா உட்காந்தார், புலம்பிக்கிட்டு இருந்தார். பாரு 21 லட்சம் கிடச்சவர் தான் விற்றார். அதுவும் உடனடியாக அந்த ஒரு ஆசீர்வாதம். வெளி இடத்துல உள்ள ஒரு மகன் உள்ளே வந்தான். மீனவ மக்கள் மத்தியில் வெளி ஆட்கள் வரமாட்டாங்க, வர விடவும் மாட்டாங்க. அந்த காலத்தில் வந்தாங்க, வாங்கினாங்க. அதான் தேவன். கர்த்தர் நடத்தணும், எல்லாவற்றையும் கர்த்தர் நடத்தணும். நீங்கள் நடத்தாதீங்க, நீங்கள் நடக்கிறதா உங்கள் வேலை. அவர் என்ன சொன்னால் அதை வார்த்தையை பார்த்து நடக்கிற வேலை. தாழ்த்துறதும் உயர்த்துறதும் ஆசீர்வதிக்கிறதும் அவர் வேலை. உற்சாம கையை தட்டலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே ஒரு பகுதி, இந்த படந்தாள் மூடில் இருந்து உள்ள ஒரு பகுதி இருக்குது, பேர் என்ன? மீனச்சல். மீனச்சலில் ஒரு அலுமான். நாங்கள் ஒரு வீட்டில், ஒரு வாத்தியார் வீட்டில் தான் ஜோம் பண்ணிட்டு வரும்போது ஒரு சகோதரி இருந்தாங்க. பிரதர் என் வீட்டுக்கு வந்து ஜோம் பண்ணிட்டு போங்க. நான் சொன்னேன், ஒரு வீட்டுக்கு ஜோம் பண்ணால் இன்னொரு வீட்டுக்கு ஜோம் பண்ண மாட்டேன் பிரதர். சிஸ்டர் நாங்கள் இன்னொரு நாள் ஆகட்டும். இல்லை நான் தங்கச்சி தான், இவருக்க தங்கச்சி தான். இல்லை அக்கா அக்கா அக்கான்னு சொல்லிட்டாங்க. இல்லை பிரதர், இல்லை நீங்கள் வந்தே ஆகணும். வர்ற வழியில் தானே, கொஞ்சம் கால்நடை தான். அங்கே போய் ஒரு குளம், ஒரு ஏரி, ஒரு குளம் இருக்குது. குளத்து பக்கத்தில் ஒரு வீடு, உள்ளே போய் ஒரு சந்துக்குள்ளே ஒரு வீடு இருக்குது. பார்த்தா ஒரு குடிசை வீடு மாதிரி இருக்குது. குடிசை வீட்டுக்குள்ளே வெளியே ஒரு குடிசை போட்டிருக்காங்க. குடிசை நாங்கள் விளையாட்டு பக்கத்தில் குடிசை எப்படி எட்டி பார்த்தோம். ஒரு அலுமா அப்படியே வந்து நிற்கிறான். நடுங்கி என்னுடைய மயிரெல்லாம் செலுத்து போய்விட்டது. ஒரு மனித குரங்கு. முகத்தை பார்த்தா சரியான அலுமாய், எட்டி பார்த்தா வால் இல்லை. 27 வயசு வாலிபன் நிர்வாணமாக நிற்கிறான். குரங்கு எப்படி வேலை செய்யுமோ அப்படி வேலை செய்யுது. பயந்து நடுங்கி இருக்கும். ஏன்னா சும்மா சொல்லுவாங்க, ஆனால் கண்ணால் பார்த்து தெரியும். அவனுக்கு தனி கட்டடம் கட்டி போட்டிருக்காங்க. வீட்டுக்குள்ளே போனோம், நடுக்கத்தோடு போனோம். இப்படிப்பட்ட வீட்டிலேயாச்சும் பண்ணோம். அதற்கு சாபத்தின் பிள்ளையை பெற்று வைத்திருக்கிறாள். கர்த்தர் சொன்னார், இவனை சொஸ்தமாக்குவேன் என்று. இவனை சொஸ்தமாக்குவேன். முதல் வார்த்தை, முதல்ல ஜட்ஜ்மெண்ட்டை தான் எழுதுவார் ஆண்டவர். அவன் நடத்த ஆரம்பிப்பார். எல்லாருக்கும் அப்படி இல்லை, உத்தேச ரிப்ளை இல்லை. ஃபஸ்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் இல்லை, உனக்கு இது செய்வேன், இது செய்ய மாட்டேன், அதான் முதல்ல சொல்லிடுவார். சொஸ்தமாக்குவேன். எனக்கே நம்ப முடியல. அலுமான் எப்படி மனிதனாக மாறுவான்? அப்படி ஒரு ரூபம். இந்த விலங்குக்கா, அந்த விலங்குக்கு என்ன மயிர் இருக்குமோ அப்படியே இருக்கு. வயசு எத்தனை? 27. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒரு அதிசயமான மனித பிறவி. நான் அட்ரஸோடு தான் சொல்லியிருக்கிறேன். ஜெபம் ஏறெடுத்தோம், வைராக்கியமான ஜெபம் ஏறெடுத்தோம், வைராக்கியமான ஜெபம் எடுத்தோம். ஏன்னா சாபத்தினுடைய அடையாளம். இந்த தேவன் ஜட்ஜ்மெண்ட் எழுதிட்டார், சொஸ்தமாக்குவேன். அப்புறம் என்ன? பின்ன எங்கள் வேலை நாங்கள் ஆரம்பிச்சிருவோம்ல, ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம்.
ஜெபம் பண்ணி மந்திரம் சாபம் எல்லாத்தையும் கட்டவழ்த்து சொன்னார். எத்தனை முறை இவனை கொல்றதுக்கு நீ முயற்சி பண்ணேன்னு கேட்டார். மருத்துவர் ஆலோசனைப்படி இவனை விஷமைத்து கொல்வதற்கே முயற்சி பண்ணியிருக்காங்க பல கட்டம். வெளிநாட்டில் இருந்த சகோதரன் இவனை பார்ப்பதற்காக இங்கே வந்து கிடக்கிறான், திரும்ப போக முடியல. அவருடைய அந்த குழந்தை அனுமானுடைய தாய் ஒரு பெந்திகோஸ் டீச்சர். ஒரு முறை ஒரு பொருத்தனை ஜெபத்தை ஆயத்தப்படுத்த சொன்னேன். நள்ளிரவு 12 மணி தான் உங்கள் வீட்டில் ஜெபம் ஆரம்பம். அந்த பகுதியில் எவனும் போய் ஜெபம் பண்ண முடியாது. அந்த பகுதி அப்படி இருக்கும். ஒரு பெரிய ஆலமரம்லாம் பக்கத்தில் உண்டு. குளம் இருந்தால் என்ன இருக்கும், ஐட்டங்க நிறைய இருக்கும். நள்ளிரவு 12 மணிக்கு நான் என் மனைவியும் ஜெபத்துக்கு போகிறோம். இந்தோனேஷியாவில் வந்த ஒரு பாஸ்டரும் அந்த கூட்டத்தில் உண்டு. அன்றைக்கி அவர் 12 மணி கரெக்டாக கொட்டாய் விட்டார். என்ன ஆள் பிளாட்டு. நம்ம 12 மணி தான் ஜெபம் ஆரம்பிக்கணும். நானும் என் மனைவியும் தான் உண்டு. ஜெபம் நடக்குது. பேய்களை முதலாக நேரில் சந்திக்கிற ஒரு காட்சி. சகோதரனை வீட்டில் ஜெபம் பண்ணும்போது என்ன மரம் நின்றுது அதில்? வீட்டு வெளியே பஞ்சு வெடிச்சு போகும் இல்லை, பஞ்சு இலவ மரம், பெரிய மரம். அங்கேருந்து வரும்போதே ஒரு ஆணியை பார்க்குறேன். அந்த மரத்தில் ஒரு ஆணி அடித்து வச்சுருக்காங்கல்லன்னு பார்க்குறேன். ஆணி ஏன்னா கண்ணுக்கு தெரியுது, மற்றவர்களுக்கு தெரியல. விடிய காலம் ஜெபம் பண்ணும்போது நடந்த சம்பவம் அந்த ஊருக்கே தெரியும். அந்த நாள் நடந்த ஜெபம். நாங்கள் சத்தம் இல்லாமல் தான் ஜெபம் பண்ணுவோம். ஏன்னா சத்தம் அதிகமாக போட்டால் பின்னாடி வந்துடும். சுற்றி நிற்கிது எல்லாமே வரிசையாட்டு. எல்லாம் மரத்தடியில் இருக்குது. கண்ணால் பார்த்தாலே பின்ன ஆவியில் பார்த்தா எப்படி இருக்கும். ஆனால் அங்கே ஆவியினுடைய வெள்ளமையினால் அங்கே அந்த ஜெபம் ஏறெடுக்கிறான். 2002 இல்லைன்னா 2003 அந்த காலம். ஜெபம் முடிகிற வேளையில் அந்த மரத்தை